யோதாம். இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறில் நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகோமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழப் பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்களெல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமற் போய் உங்களை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி அவருடைய குமாரரான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்து அவருடைய வேலைக்காரியின் மகனாகிய அபிமெலேக்கு உங்கள் சகோதரன் ஆனபடியினால் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால், நீங்கள் எர்பாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து, இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாயிருக்குமானால், அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். இல்லாவிட்டால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பி ஓடி பேயருக்கு போய் அங்கே குடியிருந்தான். எர்பாகால் என்னும் கிதியோனுடைய இளைய குமாரனாகிய யோதாம் அபிமெலேக்கின் கொலை வெறிக்கு தப்பிக்கிறான். அபிமெலேக்கு தன்னுடைய சகோதரரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்தபோது யோதாம் ஒளித்திருந்தபடியினால் தப்பித்துக் கொள்கிறான். தேவனுடைய விசேஷித்த கிருபையினாலும் தெய்வீக பராமரிப்பினாலும் யோதாம் தப்பித்துக் கொள்கிறான். யோதாமுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் பொதுவான அழிவு உண்டாயிற்று. யோதாம் அபிமெலேக்குக்கு விரோதமாக எந்த ஒரு சேனையையும் திரட்டவில்லை. அவன் மற்ற பட்டணங்களுக்கு போய் அதில் உள்ள மனுஷரை அபிமெலேக்குக்கு விரோதமாய் கூட்டிச் சேர்க்கவும் இல்லை. ஆனாலும் சீகேமின் பெரிய மனுஷருக்கு விரோதமாக சாபமான வார்த்தைகளை தைரியமாய் சொல்லுகிறான். சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள் என்னும் செய்தி யோதாமுக்கு அறிவிக்கப்படுகிறது. இது யோதாமுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் போய் கெரிசீம் மலையின் உச்சியில் ஏறி நின்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை நோக்கி, சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று ஏதோமின் மனுஷருக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறான். இந்த அதிகாரத்தில் யோதோமின் செயல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: யோதோம் தன்னை கொலை பண்ணுகிறவர்களின் கையில் இருந்து ஓடி ஒளிந்தான். அபிமெலேக்கை ராஜாவாக்கியதற்காக சீகேமின் மனுஷரிடத்தில் தைரியமாய் பேசினான். அபிமெலேக்கு ராஜாவாக்கப்பட்டதை குறித்து ஓமையாகவும் உருவக கதைகளாகவும் அவர்களிடத்தில் எடுத்து கூறினான். தன்னுடைய ஓமைக்கு வியாக்கியானம் கூறினான். அங்கிருந்து தப்பி ஓடி பேயருக்கு போனான். ஏதோமியருடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்காகவும் அவர்கள் அபிமெலேக்கோடு சேர்ந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரை அழித்து போட்டதற்காகவும் யோதாம் அவர்களை கடிந்து கொள்கிறான். ஏதோமின் வார்த்தையில் கோபமும் உறுதியும் இருக்கிறது. சீகேமின் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி
நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ஏதோம் ஒரு ஓமையின் மூலமாக தன்னுடைய செய்தியை ஏதோமின் மனுஷருக்கு அறிவிக்கிறான். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி விரும்புகிறது. எல்லா விருட்சங்களிலும் ஒலிவ மரமே மிகவும் விசேஷமானது. விருட்சங்கள் முதலாவதாக ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று சொல்லுகிறது. ஆனால் ஒலிவ மரமோ விருட்சங்களுக்கு ராஜாவாக இருக்க மறுத்து விடுகிறது. இது வேதாகமத்தில் காணப்படும் முதலாவது உருவக கதையாகும். இந்த உருவகம் மிகவும் பழமையானது. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. தான் ராஜாவாய் இருக்க மறுப்பதற்கான காரணத்தையும் ஒலிவ மரம் சொல்லுகிறது. பாலஸ்தீன தேசத்தில் உள்ள எல்லா விருட்சங்களிலும் ஒலிவ மரமே மிகவும் பயனுள்ளது. இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நன்மை செய்வதில் பூரணமாக ஈடுபட்டிருக்கும். அத்திமரம் இதற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது மதுரமானது, ஜனங்களுக்கு நற்கனியை கொடுக்கும். திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும். திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடியது. இவை எல்லாமே நல்ல விருட்சங்களாக இருந்தாலும் இவை மற்றவர்களுக்கு பலன் தருவதில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறது. இவற்றிற்கு மனுஷரை ஆளுகை செய்ய நேரமில்லை. கடைசியாக முட்செடியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த செடியே ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுகிறது. தேவாலயத்து ஆராதனையில் ஒலிவ எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. ஆகையினால் கர்த்தருக்கு ஒலிவ மரம் முக்கியமானது. விருட்சங்கள் மற்ற மரங்களையும் தேடி போகிறது. ஒலிவ மரத்திற்கு அடுத்தபடியாக அத்திமரம், திராட்சை செடி ஆகியவை அதிக கனமுள்ளவை. விருட்சங்கள் அந்த மரங்களையும் பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்று சொல்லுகிறது. ஆனால் அந்த மரங்களும் ராஜாவா இருக்க மறுத்து விடுகிறது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாளப் போவேனோ என்றது. ஒலிவ எண்ணெயைப் போல திராட்சை ரசமும் ஆசரிப்பு கூடாரத்து ஆராதனையில் பயன்படுத்தப்படுகிறது. ஒலிவ மரமும் அத்திமரமும் திராட்சை செடியும் விருட்சங்களின் ஆளுகை செய்வதற்கு பதிலாக ஜனங்களுக்கு சேவை செய்யவே விரும்புகிறது. ஆனால் அபிமெலேக்கோ ஜனங்களுக்கு சேவை செய்ய விரும்பாமல் அவர்களுக்கு ராஜாவாய் இருக்க விரும்புகிறான். அவன் மனுஷரால் வரும் புகழ்ச்சியையும் வீண் பெருமையையும் நாடுகிறான். யோதாம் விருட்சங்களை பற்றிய ஓமையை சொல்லி தன்னுடைய தகப்பனாராகிய கிதியோனின் நற்குணத்தை சீகேமியருக்கு அறிவிக்கிறான். கிதியோனுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நற்குணசாலிகளாகவும் ஜனங்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உடையவர்களாயும் இருந்தார்கள். கிதியோனும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்தார். தங்களுக்கு ராஜாவாய் இருந்து தங்களை ஆளுகை செய்யுமாறு இஸ்ரவேல் புத்திரர் கிதியோனிடம் கேட்டுக்கொண்டார்கள். கிதியோனோ தானும் தன்னுடைய குமாரரும் அவர்களை ஆளப்போவதில்லை என்று சொல்லி அவர்களுடைய வேண்டுதலை நிராகரித்து விட்டார். கிதியோனுக்கு ராஜாசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேல் புத்திரரை அதிகாரத்தோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் இல்லை. ஒலிவ மரம், அத்திமரமும் திராட்சை செடியும் விருட்சங்களுக்கு ராஜாவா இருக்க மறுத்தது போல கிதியோனும் மறுத்து விடுகிறார். நற்குணம் உள்ளவர்கள் ஜனங்களுக்கு சேவை செய்ய விரும்புவார்கள். அவர்கள் ஜனங்களை ஊழியம் கொள்ளாமல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். தங்களுக்கு பதவிகளும் அதிகாரங்களும் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஜனங்களுக்கு சேவை செய்வதையே தெரிந்து கொள்வார்கள். பெரியவர்களாக இருப்பதை விட பிரயோஜனம் உள்ளவர்களாக இருப்பதே நல்லது என்று நினைப்பார்கள். காட்டில் உள்ள விருட்சங்களுக்கு ஒரு ராஜா தேவையில்லை. அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. அதுபோலவே இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்போது தங்கள் மீது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்னும் அவசியமும் இல்லை. கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜாவாய் இருக்கிறார். தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்னும் எண்ணம் இஸ்ரவேல் புத்திரருக்கு வரும் என்றால் அவர்கள் நற்குணம் உள்ளவரையும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவரையும் தங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். விருட்சங்கள் ஒலிவ மரத்தையும் அத்தி மரத்தையும் திராட்சை செடியையும் தேடி போய் தங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது போல
இஸ்ரவேல் புத்திரரும் நல்லவர்களை தேடி பார்த்து அவர்களை தங்களுக்கு ராஜாவாய் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒலிவ மரமும் அத்தி மரமும் திராட்சை செடியும் விருட்சங்களுக்கு ராஜாவாய் இருக்க மறுத்துவிட்டது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்று சொல்லுகிறது. முட்செடியினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு சில மரங்கள் ஓங்கி வளர்ந்து பெரிதாய் இருக்கும், ஆனால் அவை கனி தராது, மனுஷருக்கு பிரயோஜனமாய் இருக்காது. அப்படிப்பட்ட மரங்கள் பார்ப்பதற்கு அழகாய் இருக்கும். ஒருவேளை அவை மனுஷருக்கு நிழல் தரலாம், ஆனால் கனி தராது. முட்செடி தேவனுக்கும் மனுஷருக்கும் பயனற்றது. முட்செடிக்கு அருகில் நாம் போனால் அதன் முட்கள் நம்மை குத்திவிடும். முட்செடி ஜனங்களை கொடூரமாக ஒடுக்கும் ராஜாவுக்கு அடையாளம். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி ஆகியவை மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள விருட்சங்கள். இவையெல்லாம் கனி விருட்சங்கள். முட்செடியை வெட்டி விறகாக பயன்படுத்தலாம், இது வேறு எதற்கும் பிரயோஜனப்படாது. ஒலிவ மரமும் அத்தி மரமும் திராட்சை செடியும் பிரயோஜனமுள்ள கனிகளை தந்தாலும் அவை அதிகாரத்தையும் ஆளுகையையும் பெற்றுக்கொள்ள மறுக்கின்றன. மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள கனிகளை தரும் விருட்சங்களை நாம் கனம் பண்ண வேண்டும். அவற்றிற்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். பிரயோஜனமுள்ள விருட்சங்கள் பிறரிடத்திலிருந்து மதிப்பையோ கனத்தையோ எதிர்பார்க்காவிட்டாலும் நாம் அந்த விருட்சங்களை மதித்து கனம் பண்ண வேண்டும். பிரயோஜனமுள்ள விருட்சங்கள் மரங்களுக்கு ராஜாவாய் இருக்க மறுக்கின்றன. அவை அதற்கான காரணத்தையும் தெளிவுபடுத்துகிறது. ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லுகிறது. அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லுகிறது. திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்று சொல்லுகிறது. திராட்சரசம் மனுஷரை மகிழ பண்ணுகிறது, அது கர்த்தருக்கும் பானபலியாக வார்க்கப்படுகிறது. எண்ணெயையும் திராட்சரசமும் கர்த்தருடைய பலிபீடத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இவை மனுஷருடைய போஜன பந்தியிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி ஆகியவை தங்களுடைய சேவையை விட்டுவிட்டு மற்ற மரங்களை அரசாள ஆயத்தமாயில்லை. மரங்களுக்காக இவை தங்களை தாழ்த்தவோ அல்லது உயர்த்தவோ விரும்பவில்லை. இந்த மரங்கள் எப்போதும் போல கர்த்தருக்கும் மனுஷருக்கும் சேவை செய்யவே விரும்புகிறது. ஒரு மனுஷன் ஒரு தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கும்போது அவன் தன் தேசத்தின் குடிகளை மிகவும் கவனமாய் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மைக்காக அயராது பாடுபட வேண்டும். தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும். ஒலிவ மரமும் அத்தி மரமும் திராட்சை செடியும் தங்களுடைய கொழுமையையும் நற்கனியையும் ரசத்தையும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கொடுப்பது போல ராஜாக்களும் தங்களுடைய சரீர பலத்தையும் ஞானத்தையும் தங்கள் தேசத்தின் பிரயோஜனத்திற்காய் அர்ப்பணிக்க வேண்டும். பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுடைய சொந்த நன்மையை விட பொதுமக்களின் நன்மைக்கு அதிக கவனமும் முக்கியத்துவமும் காண்பிக்க வேண்டும். ஜனங்களின் பிரயோஜனத்திற்காக ராஜாக்கள் தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் தியாகம் பண்ண வேண்டியது வரலாம். சமுதாயத்திலே மேன்மையையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் நாடுகிறவர்கள் தங்களுடைய கொழுமையையும் நற்கனியையும் இழக்க வேண்டியது வரலாம். ஒரு சிலர் உயர்ந்த பதவிக்கு வந்தவுடன் பதவி சுகத்தை அனுபவிப்பார்கள். தங்கள் பதவியை பார்த்து பெருமைப்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் நற்கிரியைகளை செய்வதில் அசதியாயும் சோம்பேறிகளாயும் இருப்பார்கள். இதன் நிமித்தமாகவே ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் உயர்ந்த பதவிகளை நாடி போக மாட்டார்கள். பதவியை பார்த்தாலே ஒதுங்கி போய் விடுவார்கள். தாங்கள் செய்யும் சேவைக்கு பதவிகள் தடையாய் இருக்கும் என்று நினைப்பார்கள். அபிமெலேக்கோ ஒரு துன்மார்க்கன். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னும் விருப்பம் அவனிடத்தில் இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருந்து அவர்களை தன்னுடைய இஷ்டம் போல ஆளுகை செய்ய வேண்டும் என்னும் ஆசை அவனிடத்தில் காணப்படுகிறது. அபிமெலேக்கின் ஆசைகளை யோதாம் இந்த உவமையிலே கடிந்து சொல்லுகிறான். மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்று சொல்லுகிறது. அபிமெலேக்கு ஒரு முட்செடியைப் போல இருக்கிறான். முட்செடி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. இது கனிதரும் விருட்சம் அல்ல. முட்செடியை ஒருவரும் விருட்சங்களின் எண்ணிக்கையோடு சேர்க்க மாட்டார்கள். முட்செடி மனுஷருக்கு தீங்கு செய்யும். கர்த்தர் இந்த பூமியை சபித்த போது இதிலே முட்செடியை முழக்க பண்ணினார். முட்செடி கர்த்தருடைய சாபத்திற்கு அடையாளம். அக்கினியில் போட்டு எரிக்கப்படுவதுதான் இதன் முடிவு. அபிமெலேக்கு
ஒரு முட்செடியைப் போல இருந்தாலும் சீகேமின் மனுஷர் அவனை ராஜாவாக்குகிறார்கள். மரங்கள் எல்லாம் முட்செடியை தங்களுக்கு ராஜாவாக்கினதற்கு இது ஒப்பாயிருக்கிறது. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பிரசங்கி 10:6. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திரிவார்கள். சங்கீதம் 12:8. நமக்கு தலைவர்களையும் வழிகாட்டிகளையும் தெரிந்தெடுக்கும் போது நாம் மிகவும் கவனமாய் செயல்பட வேண்டும், விழித்திருந்து தீர்மானம் பண்ண வேண்டும். யோதாமின் ஓமை ஆழமான கருத்துடையதாய் இருக்கிறது. யோதாம் இந்த ஓமையின் கருத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கும் அபிமெலேக்குக்கும் பயன்படுத்துகிறான். கிதியோன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கிதியோனுடைய குடும்பத்திற்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். கிதியோனுடைய குமாரனான 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தார்கள். சீகேமின் மனுஷர் அபிமெலேக்குக்கு சகோதரராய் இருக்கிறார்கள். அபிமெலேக்கு அவர்களிடத்தில், நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமுமானவன் என்று சொன்னான். அவர்கள் இந்த வாக்கியத்தை நினைத்து அபிமெலேக்கோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். அபிமெலேக்கு கிதியோனுடைய வேலைக்காரியின் மகன். வேலைக்காரியாய் இருந்தவள் பிற்காலத்தில் கிதியோனுக்கு மறுமனையாட்டி ஆனாள். அபிமெலேக்கு தங்கள் சகோதரன் ஆனபடியினால் சீகேமின் மனுஷர் அவனை சீகேம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கி இருக்கிறார்கள். யோதாம் இந்த உருவக கதையை கூறி அபிமெலேக்கின் மீது சாபத்தை தீர்க்க தரிசனமாக கூறுகிறான். இந்த சாபம் அவன் மீதும் அவன் ராஜ்யத்தின் மீதும் வரும். சீகேமின் ஜனங்களும் மில்லோவின் ஜனங்களும் அழிக்கப்படுவார்கள். சீகேமியரின் பாவங்களை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு: அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இவன் ஒரு கொலைகாரனும் துன்மார்க்கனும் ஆவான். இஸ்ரவேலை ரட்சித்த கிதியோனின் குடும்பத்தாருக்கு நன்றியில்லாமல் போனார்கள். கிதியோனின் குடும்பத்திற்கு எதிராக கலகம் பண்ணினார்கள். கிதியோனின் குமாரரை கொலை பண்ணினார்கள். யோதாம் கிதியோனுடைய இளைய குமாரன். கிதியோன் இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணினார். தன்னுடைய ஜீவனை எண்ணாமல் போய் இஸ்ரவேல் புத்திரரை மீதியானியரின் கையினின்று ரட்சித்தார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ கிதியோன் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள். கிதியோனின் குடும்பத்திற்கு ஆதரவாய் இருந்து நன்மை செய்வதற்கு பதிலாக அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தீங்கு செய்கிறார்கள். கிதியோனுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளின் திரளான எண்ணிக்கை பெற்றோருக்கு கனத்தையும் மேன்மையும் கொடுக்கிறது. ஆனால் சீகேமின் மனுஷரோ கிதியோனுடைய குமாரன் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தார்கள். 70 பேரில் கிதியோனுடைய இளைய குமாரனாகிய யோதாம் மாத்திரம் தப்புகிறான். கிதியோனுடைய வேலைக்காரியின் மகனான அபிமெலேக்கு அவர்களை கொலை செய்கிறான். சீகேமின் மனுஷருக்கு கிதியோனுடைய குடும்பத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்றால் கிதியோனின் குமாரரை கொன்று போட்ட அபிமெலேக்கை தண்டிப்பார்கள். ஆனால் சீகேமின் மனுஷரோ அபிமெலேக்கை தண்டிக்கவில்லை. சீகேமின் மனுஷர் அபிமெலேக்கோடு சேர்ந்து கிதியோனின் குமாரரை ஒரே கல்லின் மேல் கொன்று போடுகிறார்கள். அபிமெலேக்கின் துன்மார்க்கத்திற்கு சீகேமின் மனுஷரும் உடந்தையாயிருக்கிறார்கள். இவர்கள் அபிமெலேக்கின் பாவத்திற்கு பங்காளிகளாயிருக்கிறார்கள். சீகேமின் மனுஷர் அபிமெலேக்கை தண்டிக்காமல் அவனை தங்களுக்கு ராஜாவாக்குகிறார்கள். சீகேமின் மனுஷர் செய்கிற காரியம் நன்மையானதா அல்லது தீமையானதா என்பதை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று முடிவு எடுக்கும் பொறுப்பை யோதாம் அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். இப்போதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால் நீங்கள் யெருபாகாலையும் அவர் குடும்பத்தாரையும் நன்மையாக நடத்தி அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை அவருக்கு செய்து இப்படி இந்நாளில் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமானதுமாய் இருக்குமானால் அபிமெலேக்கின் மேல் நீங்களும் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாய் இருக்கட்டும் என்று யோதாம் சீகேமின் மனுஷரிடத்தில் சொல்லுகிறான். சீகேமியரின் பாவங்களை அடிப்படையாக வைத்து யோதாம் தீர்க்க தரிசனம் கூறுகிறான். அவர்கள் சரியானதை செய்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். அவர்கள் தவறானதை செய்தால் அபிமெலேக்கு சீகேமின் மனுஷரையும் மில்லோவின் மனுஷரையும் அழித்து போடட்டும். ஏனெனில் அவர்களே அவனை ராஜாவாக்கினார்கள். அவர்கள் அபிமெலேக்கை அழித்து போடட்டும். சீகேமின் மனுஷர் கிதியோனின் குடும்பத்திற்கு தீங்கு செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் செலுத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் மீது சாபமும் அழிவும் வரும். அவர்கள் கிதியோனின் குடும்பத்திற்கு செய்தது
அக்கிரமமாக இருக்கும் என்றால் அபிமெலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமெலேக்கை பட்சிக்கவும் கடவது என்று யோதாம் சொல்லுகிறான். யோதாம் சீகேமின் மனுஷர் மீது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தன் சகோதரனாகிய அபிமெலேக்குக்கு பயந்து தப்பி ஓடி பேயருக்கு போய் அங்கே குடியிருக்கிறான். பேயேர் சீகேமிற்கு வெகு தொலைவில் உள்ளது. ஓர் மலையில் இருந்து அர்னோனின் வடக்கு பகுதிக்கு செல்லும் வழியில் பேயோர் உள்ளது. யோதாம் இங்கு செல்லவில்லை. அவன் பென்யமீன் தேசத்தில் உள்ள எருசலேமிற்கு அருகில் உள்ள பேரோத்திற்கு செல்கிறான்.